நீதித்துறை இது உள்ள சரியா போக முடியல. நீதித்துறைக்கு இவர்கள் தான் வழக்கு கொடுத்தாலும் அல்லது ஆணையத்திற்கு பதில் சொன்னாலும் யார் மேல புகார் வைக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து தான் ரிப்போர்ட் வாங்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கலாம். ஆனா அந்த புகாரின் மீதான விசாரணை அவங்களே தான் பண்றாங்க. யார் மேல குற்றம் இருக்கோ அவங்க தான் விசாரணை நடத்துறாங்க. அதனால நீதி கிடைக்காது. இந்த புத்தகத்தின் வழியா நாங்கள் சொல்றது என்னன்னா, இதுவரை 1956 இருந்து இன்றைக்கு 2026 வரை இதற்குள்ள நடைபெற்ற அனைத்து வன்முறைகளையும், அனைத்து மரணங்களையும், அனைத்து தற்கொலைகளையும், அனைத்து விலைகளையும் ஆய்வு செய்வதற்கு சிபிஐ தலைமையில் ஒரு குழு அமைக்கணும். இந்த சிபிஐ குழுக்குள்ள பிசி ஆணையத்திலேருந்து ஒருத்தர் இருக்கணும், எஸ்சி ஆணையத்திலேருந்து ஒருத்தர் இருக்கணும், மகளிர் ஆணையத்திலேருந்து ஒருத்தர் இருக்கணும், பேராசிரியர்கள்லேருந்து ஒருத்தர் இருக்கணும், அனைத்து சாதிகளினுடைய பிரதிநிதிகளும் அதுக்குள்ள இருக்கணும், அனைத்து மதங்களை சார்ந்த பிரதிநிதிகளும் இருக்கணும். இப்படி சமூகத்தின் பல்வேறுபட்ட தரப்பினரும் இணைந்த ஒரு கமிட்டியாக இருந்து சிபிஐ ஆணையத்தின் மூலம் விசாரணை நடத்தணும். குறிப்பாக இதில் ரிசர்வேஷனே கிடையாது. ஒரு நிறுவனம் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு, கொடுக்க முடியாது என்று மறுக்கக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இந்த அமைப்பு செயல்படுது. கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு கமிட்டியை போட்டு அவர்களே தீர்மானம் போட்டு இந்த கமிட்டி ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டோம் நாங்கள், அவங்களே வேண்டாம்னு சொல்லி ரிசர்வேஷனே இல்லாமல் அப்போ ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள்லாம் எப்படி போய் படிக்கிறது? இல்லை, இதற்கான வழியே இல்லாமல் இருக்கு.